நம்மளுடைய உடம்பு நீங்கள் கொடுக்கக்கூடிய சாப்பாட்டிலேருந்து கால்சியம் உருவாக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் உடம்புல தங்கும். நீங்கள் ஆர்ட்டிஃபிஷியலாக கால்சியத்தை ஒரு டேப்லெட்டில் சாப்பிட்றலான்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா, உடம்பு ஏற்றுக்கிறாது. அதை வெளியேற்றக்கூடிய வேலையை பார்த்துரும். அப்போ அதிகமாக கால்சியம் டேப்லெட் எடுக்கக்கூடிய நபர்னால் உங்களுக்கு கால்சியம் ஸ்டோன் வந்துடும், கிட்னி ஸ்டோன் வந்துடும். கேட்டிங்களா? ஏன்னா உடம்பு அங்கே பயன்படுத்திக்கல, வெளியேற்றுப்பான்னு வெளியேற்றிடுது. ஆர்ட்டிஃபிஷியலாக ரெடி பண்ணக்கூடிய எந்த ஒரு வைட்டமினும் உடம்புக்குள்ளே தங்காது. அதனால தான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பற்றாக்குறை வருது. சாப்பிடும் பொழுது சரியாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து திரும்பவும் குறையுது. உடனே வேணால் சொல்லுவாங்க, எப்போவுமே உங்களுக்கு கால்சியம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அதான் விஷயமே. ஆனால் எப்போவுமே உங்கள் கால்சியத்தை ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்க முடியும் இயற்கையான முறையில். நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு மூலமாக கால்சியம் சத்தை அதிகமாக்குங்க. அதுதான் உங்களுக்கு நிரந்தர தீர்வு. ஆனால் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கால்சியம் சத்துக்கள் என்ன தான் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டாலும், இந்த கால்சியம் சத்து உங்கள் போனுக்குள்ளே கொண்டு போகணும், அங்கே நிலையாக நிற்கணும்னா, அதுக்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான நபர் தேவை. யார் அவருன்னா, வைட்டமின் டி. உங்கள் உடம்புல வைட்டமின் டி சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கால்சியம் சத்துள்ள சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் உடம்புல தங்கும், உங்கள் போனுக்கு தங்கும், உங்கள் போன் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். ஆனால் வைட்டமின் டி கம்மியாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன கால்சியம் டேப்லெட்டு, என்ன கால்சியம் உணவுகள் எடுத்தாலும் உடம்பில் சேராது. இது மிக முக்கியமான விஷயம்.